அவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். கடந்த 2 மாதங்களாக நடந்த ஒரு பெரிய போர்க்களம் இப்போ முடிவுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். பலரும் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத முடிவுகள் வந்திருக்கு. இப்போ திருமண பக்கமெல்லாம் ஒரே பேச்சு தான். அவர் எப்படி சிம்மாசனத்தில் ஏறினார் தெரியுமா? இவர் தான் கிங் மேக்கர், அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அந்த ஐடி செல் பண்ண மேஜிக் இது. இப்படி வியூகங்களை பற்றி எல்லாரும் ஸ்லாகிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிறிஸ்தவ மக்களும் இதில் சளைச்சவங்க இல்லை. நமக்கு பிடிச்சவங்க பதவிக்கு வந்தால் இது தேவனோட சித்தம்னு கொண்டாடுறதும், பிடிக்காதவங்க வந்தால் ஐயோ அவ்வளோதான் எல்லாம் போச்சுன்னு புலம்புறதும் ரொம்ப சாதாரணமாக போச்சு. ஆனால் ப்ரோ, ஒரு கிறிஸ்தவனா வேதாகமத்தை நம்புகிற ஒரு விசுவாசியா தேசத்தில் நடக்கிற இந்த அதிகார மாற்றங்களை நாம் எப்படி பார்க்கணும்? பைபிள் என்ன சொல்லுது? நான் முதல்ல சொன்ன அந்த தானியேல் 2:21 வசனத்தை தானியேல் எப்போ சொல்கிறார் தெரியுமா? அவர் ஒன்றும் எருசலேமில் சுதந்திரமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தப்போ இதை கொடி பிடிச்சிட்டு சொல்லலை. அவர் பாபிலோனில் ஒரு கைதியாக அடிமையாக நிற்கிறாரு. உலகத்தையே நடுங்க வச்சுட்டு இருந்த நெபுகாத் நேச்சர் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரியோட ஆட்சிக்கு கீழே இருந்துட்டு இதை சொல்கிறாரு. சிலர் நினைப்பீங்க, பைபிள் தமிழ்லேயே தெளிவாக தானே இருக்குது, அப்புறம் ஏன் ப்ரோ எப்போ பார்த்தாலும் மூல மொழி எபிரேயம், அரேமியம், கிரேக்கம்னு ஆழமாக போகிறீங்கன்னு. உண்மைதான், தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறப்பானது. ஆனால் ஒரு வார்த்தையோட ஆணிவேரை தோண்டி எடுக்கும்போது தான் தேவன் அந்த வார்த்தைக்குள்ளே வச்சிருக்கிற அந்த அசல் அதிர்வு, ஒரிஜினல் இம்பேக்ட் நமக்கு விளங்கும். மொழிபெயர்ப்பில் சில நேரங்களில் அந்த வார்த்தைகளோட அழுத்தம் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஆனால் மூல மொழியில் படிக்கும்போது அது நேராக நம்ம அறிவை உடைச்சிட்டு உள்ளே போகும். அதுக்காக தான் நான் உங்களை மூல மொழிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ இந்த வசனத்தை அரேமிய மொழியில் வாசித்து பார்ப்போம். மெஹதே மல்கின் உ மெஹாகேம் மல்கின். இதில் மெஹாதே மெஹாகேம் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகளும் அரேமிய இலக்கணத்தில் காசட்டிவ் ஆக்டிவ் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜாக்கள் அவங்களாகவே பதவியில் ஏறுறதோ இறங்குறதோ கிடையாது. தேவன்தான் அவர்களை இறங்க செய்கிறார், காசஸ் டு ரிமூவ். தேவன்தான் அவர்களை நிற்க செய்கிறார், காசஸ் டு எஸ்டாப்ளிஷ். இது ஏதோ ஒரு தடவை நடந்து முடிஞ்ச செயல் இல்லை. வரலாறு முழுக்க தேவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஆளுகை. இன்றைக்கி ஜெயிச்சு பதவியில் உட்கார்ந்துருக்கிற தலைவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? என்னோட வீகம், என்னோட பணம், நான் பண்ண கூட்டணி, அதனால தான் நான் இந்த சீட்டில் உட்கார்ந்துருக்கேன்னு ரொம்ப மிதப்பில் இருப்பாங்க. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுது தெரியுமா? ஐயா, நீங்கள் அந்த நாற்காலியில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர்னோ திறமையானவர்னோ மட்டும் அர்த்தம் சொல்லிட முடியாது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன் திட்டத்திற்காக ஒரு பர்மிஷன் லெட்டரில் கையெழுத்து போட்டிருக்காரு. அவ்வளோதான். தேவன் ஒரு நாளும் மனுஷங்க எண்ணுற வாக்குகளுக்கோ அவங்க போடுற கணக்குகளுக்கோ காத்துட்ருக்கிறது கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பவுல் ரோமர் 13:1 சொல்கிறதும் இதையே தான். ஆட்சி அதிகாரங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவை. சில நேரம் தேவன் நல்ல தலைவர்களை ஏற்படுத்துவார், அது மக்களுக்கு ஆசீர்வாதம். சில நேரம் தேவன் கொடூரமான தலைவர்களை அனுமதிப்பார், அது மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு திருத்தம். எரேமியா 25:9 நெபுகாத் நேச்சர் மாதிரி ஒரு கொடூரமான ராஜாவை தேவன் என்னன்னு கூப்பிட்டாரு தெரியுமா? என் தாசனாகிய நெபுகாத் நேச்சார்னு சொல்கிறாரு. மூல எபிரேய மொழியில் அது ஒரு அதிர்ச்சியான வார்த்தை ப்ரோ. எவெத் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தேவன் வழக்கமாக மோசே, தாவீது மாதிரி தனக்கு கீழ்ப்படுகிற தீர்க்கதரிசிகளுக்கு தான் பயன்படுத்துவார். ஆனால் இங்கே ஒரு அந்நிய சர்வாதிகாரியை பார்த்து என் தாசன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு அர்த்தம் அவன் நல்லவன் இல்லை. தேவன் தன் கையில் வச்சிருக்கிற ஒரு வெறும் கருவி, டூல், அவ்வளோதான். ஒரு ராஜாவோட அல்லது ஒரு ஆட்சியாளரோட பர்பஸ் முடிஞ்ச உடனே தேவன் அந்த பதவியை விட்டு அவனை தூக்கி எறிய ஒரு செகண்ட் கூட ஆகாது. அவர் மெஹதே மல்கின், ஹி ரிமூவ்ஸ் கிங்ஸ். இந்த ஒரு ஆழமான இறையல் புரிஞ்சா போதும் ப்ரோ. நாளைக்கு என்ன நடக்குங்கிற உங்கள் கவலைகள் வேரிலிருந்து அப்படியே மாறிடும். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஏன் விரக்தி ஆகுறீங்க? உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் நம்மளை அழிச்சிடுவாரோன்னு ஏன் கலங்குறீங்க? உங்கள் பயத்தை பார்த்தா தேவன் ஏதோ நேற்று நைட்டு ரிசைன் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கே. யார் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தாலும் அந்த சிம்மாசனத்தையே கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம தேவன் தான். மனுஷங்க போடுற முடிவுகள் நம்ம தேசத்தோட தலையெழுத்தை மாற்றலாம், ஆனால் தேவனுடைய திட்டத்தை ஒரு இன்ச் கூட மாற்ற முடியாது. மேடையில் நிற்கிற தலைவர்களை
எப்படி நம்புறீங்களோ தெரியாது. ஆனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தரை ரொம்ப மோசமாக திட்டி வாட்ஸ்அப்பில், ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு சண்டை போடாதீங்க. இன்னொருத்தரை இவர் தான் தேசத்தின் இரட்சகர்னு தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடாதீங்க. ஏன்னா காலங்கள் மாறும், அரசாங்கங்கள் மாறும். இன்னைக்கு இருக்கிற ராஜா நாளைக்கு இருக்க மாட்டார். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே ஒரு ராஜா சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. அவர் மாத்திரம்தான் உண்மையான தி கிங் மேக்கர். நீங்கள் ஜெபிக்கிற தேவன் தான் அந்த ஆட்சியாளர்களையே அந்த நாற்காலியில் வச்சிருக்காரு. அவரை மட்டும் நம்புவோம்.